ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலே பார்த்தீங்கன்னா சமாதானம். இப்போது தேசத்துக்கு சமாதானம் தேவைப்படுகிறது, ஒரு குடும்பத்திற்கு சமாதானம் தேவைப்படுகிறது. அப்பொழுது சமாதானம் என்பது பார்த்திங்கன்னா குழப்பமாக போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் அங்கே சமாதானம் தேவை. ஆண்டவர் தான் நம்மளுக்கு சமாதானத்தை கொடுப்பார். வசனம் சொல்லுகிறது, அவர் இவைகளுக்கு குறித்து அவர்கள் பேசி கொண்டிருக்கிற இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாளை உயிரோடு எழுந்தார். ஆனால் சீசர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவர் ஒரு இடத்துல கூடியிருக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்றார். ஏன்னா அந்த இடத்துல குழப்பமாக இருக்கிறாங்க. நம்ம ஆண்டவர் கிறிஸ்து நம்ம அவர் பின்பற்றி வந்தோமே, திடீர்னு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் உங்களுக்கு முன்னே சொல்லவில்லையா, நான் மரித்து 3ஆம் நாளே உயிரோடு எழுந்திருப்பேன் என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா? அப்போ அவங்க நினைவு கூர்ந்து அப்போது அந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமாங்க, நம்ம குடும்பத்திலே அப்படி தான். நம்ம குடும்பத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிற்பார், நம்மளுக்கு சமாதானத்தை கொடுப்பார். உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ போராட்டங்களும் எவ்வளோ குழப்பங்களும் இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த போராட்டத்தையும் உங்களுக்கு மாற்றி சமாதானத்தை கொடுப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், யோவான் 14:27 சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. ஆண்டவராக சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன். உலகம் கொடுக்குற சமாதானம் இல்லை. இப்போது பார்த்திங்கன்னா உலகம் சமாதானம் பார்த்திங்கன்னா நல்லா பண காசு இருந்தால் சமாதானமாக இருப்பாங்க. ஒரு வசதியாக இருந்தால் எல்லா ஒரு காரியங்கள் இருந்தால் சமாதானம் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உலகம் கொடுக்குற சமாதானம் இல்லை, நான் கொடுக்குற சமாதானம் உங்களுக்கு கலங்கம். ஏன்னா உங்களை சுற்றி போராட்டங்கள் இருக்கும், உங்களை சுற்றில பிரச்சனைகள் இருக்கும். அந்த சமயத்தில் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா, அதுதான் ஆண்டவர் கொடுக்குற சமாதானம். இப்போ பார்த்திங்கன்னா உலகத்தில் போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ளே சமாதானம் இருக்கும். அதான் சொல்கிறாரு, உலகம் கொடுக்குற சமாதானம் உலகத்தில் உங்களுக்கு கொடுக்குற சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உலகம் கொடுக்குற சமாதானம் அது 10 நிமிஷம் தாங்க. உலகம் கொடுக்குற சமாதானம் பார்த்திங்கன்னா அது கொஞ்ச நேரம், அப்புறம் அந்த சமாதானம் அவங்கள விட்டு போயிடும். அவங்களுக்குள்ள பயம் கலக்கம் வந்துடும். ஆனால் ஆண்டவர் கொடுக்குற சமாதானமே அது நித்திய சமாதானம். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். ஏன்னா உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ போராட்டம் இருக்கலாம், பிரச்சனைகள் பாடுகள் இருக்கலாம். இது எப்படி நான் சகித்து கொள்ளுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். ஏன்னா குடும்பத்தில் போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது இந்த பிரச்சனைகள் பாடிலிருந்து நான் எப்படி வெளியே வர முடியும், இந்த போராட்டத்திலிருந்து நான் எப்படி வெளியே வர முடியும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். அதிலிருந்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றுவார். நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். இப்போது பார்த்திங்கன்னா நீங்கள் பிறருக்கு நீங்கள் நன்மை செய்தீங்கன்னா உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். ரோமர் பார்த்திங்கன்னா ரோமர்
மூணாம் அதிகாரம் ரோமர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, சமாதான வழிகளை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் பார்த்திங்கன்னா, அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்தருக்கு தெரிவிக்கிறது. நாசம் நிர்பந்தம் அவர்கள் வழியில் இருக்கிறது. சமாதான வழி அவர்களுக்கு அறியாது இருக்கார்கள். இப்போ பார்த்திங்கன்னா, நன்மை செய்யாமல் அவங்க பார்த்திங்கன்னா, அவர்கள் சமாதானம் அவங்களை விட்டு போயிடும். அவங்களுக்கு சமாதானம் இருக்காது. ஏன் சமாதானம் இருக்காது? அவங்க நன்மை செய்ய மாட்டாங்க, அவங்க தீமை செய்வாங்க. அவங்க வாயில் கசப்பும், அவங்களுக்கு சபிப்பும், யாரை பார்த்தாலும் சபிச்சுட்டே இருப்பாங்க, யாரை பார்த்தாலும் கசப்பாக இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு சமாதானம் இருக்காது. நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிற ஒருவனும் இல்லை. அவர்கள் தொண்டைக்கு திறக்கப்பட்ட பிரத குழி, தங்கள் நாவுகளில் வஞ்சகமாய் செய்கிறார்கள். அவர்கள் உதடுகள் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா, பாம்புக்கு விஷம், அது கடித்தா நம்மளுக்கு அது உயிருக்கு பாதிப்பாகும். அதே போல் இந்த ஒவ்வொருத்தருடைய வாய் பார்த்திங்கன்னா, அதன் கீழே விஷம் இருக்குமாம். அவர் பேசுகிற வார்த்தைகளில் விஷம் இருக்கும். அவர்கள் கசப்பாகவும் சபிப்பாகவும் அவர்கள் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு சமாதானம் இருக்காது. அதனால் நம்ம இந்த மாதிரி இருக்கிறவர்களை பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு சமாதானம் இருக்காது. நம்ம நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனிடத்தில் இப்போ ரோமர் 5:1 சொல்கிறது, விசுவாசத்தினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நாம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் ஆண்டவர் சொல்கிறார். கலாத்தியர் பார்த்திங்கன்னா, ஆவியின் சிந்தையோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட பிரமாணம் இருக்கிறது. பார்த்திங்கன்னா, ஆவியின் சிந்தை, அதில் சமாதானம் இருக்குது. பார்த்துங்க, நம்ம ஆவியின்படி நடப்போமானால் நம்மளுக்கு சமாதானம் இருக்கும். எப்படின்னா, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகள் ஆவியின் கனிகள். இந்த ஆவியின் கனிகள் நாம் நடப்போமானால் நம்மளுக்கு சமாதானம் உண்டு. மாம்சத்தின் கிரிகளை நடப்போமானால் நம்மளுக்கு சமாதானம் இல்லை. நம் நன்மை செய்கிறவர்களாக இருந்தால் நம்மளுக்கு சமாதானம் உண்டாகும். 12 கூடுமானவருக்கு எல்லாரோட சமாதானமாக இருங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது. ஆமாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, நம்முடைய புசிப்பும் குடிப்பும் அல்ல, தேவனால் உண்டாக சமாதானம். நம்மளுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் நீங்கள் பெற்றிருந்தீங்கன்னா, உங்களுக்கு அபிஷேகத்தினாலே உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். நீங்கள் அபிஷேகத்தில் நிறைந்தீர்களானா உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். ஏன்னா நீங்கள் பரிசுத்தாவி அபிஷேகம் பெறாமல் இருந்தால் நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக வேண்டுதல் செய்யுங்க. ஏன்னா ஆண்டவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுக்க அவர் ஆவலாக இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் கேட்குறவனுக்கு நான் கொடுப்பேன். கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். அப்போது நம்ம கேட்க வேண்டும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுப்பார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுடைய இருதயம்
வந்து ஆவியானவர் தங்கி விடுவார். அந்த இருதயம் ஆலயமாக மாறிவிடும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிரப்புவார். நீங்கள் ஒரு துக்கத்தில் இருக்கலாம், ஒரு பாடுகள் இருக்கலாம், வேதனை இருக்கலாம். நீங்கள் பாடி ஆராதனை செய்து துதித்து இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுப்பார். இது நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு சந்தோஷம். ஏன்னா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அது நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிறைந்திருக்கும் போது உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். அப்போது நன்மை செய்தால் சமாதானம் உண்டாகும். நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் கூட தான் இருக்கிறார். ஏன்னா எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள். அவர் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக சமாதானம் உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா சமாதானம் இல்லை. நாட்டுக்கு நாடு போராடி கொண்டிருக்கிறது, யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, குடும்பத்தில் யுத்தங்கள் நடக்கிறது. உங்கள் குடும்பத்தில் யுத்தங்கள் நடக்கலாம், போராட்டங்கள் நடக்கலாம், பிரச்சனைகள் நடக்கலாம், எத்தனையோ நடக்கலாம். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். சீசர்கள் மத்தியில் 12 சீசர்கள் அங்கே இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்தார். அவர் மரித்து 3ஆம் நாளை உயிரோடு எழுந்த பிறகு அவர் மத்தியில் நின்று ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். அப்போது அவங்களுக்கு சமாதானம் உண்டாயிற்று. அப்போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவர் ஊதினார். இப்பொழுது உங்களுக்கு சமாதானம் சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார் ஆண்டவர். அதனால் நீங்கள் சமாதானத்தை சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தைக்காக வாஞ்சிங்கள். நீங்கள் பரிசுத்தான அபிஷேகம் பெற்றிருந்தால் நீங்கள் ஆவியிலே நீங்கள் களி கூர்ந்து பாடி ஜெபம் செய்யும்போது உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். உங்கள் பிரச்சனைகள், பாடுகள், இப்போ மலை போல் இருக்கிற பிரச்சனை பனி போல் உருகி போகும். அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிங்கள், உங்களுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுப்பார். ஆமீன்.